ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். அதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. சாதாரணமாக சொல்கிறாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்கள் தான் ஆட்சிக்கு வரும்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சு. ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. இது பற்றி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் தொடர்ந்து பேசுகிறார். இன்னொன்று சொன்னார், எங்கே நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சுதான் இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இன்றைய நிலை என்ன? பிரச்சாரத்தை பேசும்போது தாவேகா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தாவேகா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. பொதுவா எல்லாரும் ஷாப்பிங் போனா என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிக்க வச்சார். இப்ப அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடியா தன்னுடைய கட்சியில இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. உதவின்னு கேட்டப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் இதை பத்தி கேட்கிறப்ப தர்ம சங்கடத்தை தவிக்கிறாங்க. ஒரு கட்சியில பல பேருக்கு இடையே ஒருத்தரை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும், அப்படிதான் வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ தொண்டர்கள் உழைக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளை இவங்க வெற்றிக்காக உழைக்கிறாங்க. இத்தனை பேருடைய உழைப்புல வெற்றி பெற்றுட்டு வாக்குப்பதிவின் போது கைவிரல்ல வச்ச மை அழிகிறதுக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஜனநாயக சக்திகள் நியாயமா இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா? ஒரே மாசத்துல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில ஜாயின் பண்றாங்களே, அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆஃபர் தாவேக்காவில கிடைச்சிருக்குன்னு பேசணுமா வேணாமா? முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க சொல்றாரு. அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களே திருடிட்டு இருக்காரு. தீர்ந்து போன சக்தி விட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பாரு.